டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் பண்ணிடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான டேஸ்டான சக்கரை பொங்கல் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்து சிகப்பரிசியில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நான் வந்து இப்போ மண்பானையில் தான் செய்கிறேன். நான் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு மண்பானை வச்சாச்சு. இதில் வந்து நான் பால் வந்து 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிலோ அரிசிக்கான அளவு நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா பால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன்ல, சிகப்பரிசி தான் நாங்கள் எடுத்துருக்கோம். அதை நான் ஊற வச்சுட்டு 4 தண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் 5ஆவது தண்ணி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியிலேருந்து ஒரு 4-5 கிளாஸ் மட்டும் அந்த ஊற வச்ச தண்ணி எடுத்திருக்கோம். இது வந்து சிகப்பரிசி, அதனால தான் கலர் இப்படி இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் நார்மல் வெள்ளை அரிசியில் கூட செய்யலாம். நான் வந்து சரி சிகப்பரிசி எங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் எங்கள் ஊரில். ஸோ அதனால் நாங்கள் அதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஒரு 4 கிளாஸ்லேருந்து 5 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. மீதி தண்ணி வந்து நான் அரை பானைக்கு மீதி நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். எதுக்காக இந்த தண்ணியும் பாலும் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படத்துலலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கும்போது அப்படியே பொங்கி ஊற்றும். ஸோ இந்த பாலும் இந்த தண்ணி கழனி பசை தண்ணி இருக்குல்ல, அந்த தான் ரொம்ப முக்கியம் அந்த பொங்கி ஊற்றுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கிறோம். பாலும் அந்த அரிசி பசைஞ்ச தண்ணியும். இந்த பொங்கல் வந்து நாங்கள் கிராமத்து ஸ்டைலில் எங்கள் ஊருக்கு போனப்போ நாங்கள் எடுத்தது. எங்கள் தம்பி, எங்கள் தங்கச்சி, எங்கள் சித்தி, பாட்டி, அக்காங்க, அப்புறமேலு என் ஹஸ்பண்ட், குழந்தைங்க, அக்காவோட குழந்தைங்க, எங்கள் அத்தா அப்படின்னு சொல்லி எங்கள் மொத்த குடும்பமும் என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா எடுத்தது. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இந்த டைமில் நாங்கள் அந்த பொங்கல் செய்யும் போது ஒரே கலகலன்னு தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண பொங்கல்னு சொல்லலாம் இதை நாங்கள். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த தீ வைக்கிறதுலாம் என் தம்பியும் எங்கள் அம்மாவும் போட்டி போட்டு நான் தான் அடுப்பு பற்ற வைப்பேன், நான் தான் பற்ற வைப்பேன்ட்டு அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஜாலியாக இது வந்து ஒரு வெட்ட வெளில வந்து நாங்கள் பானையை வச்சு நாங்கள் இந்த பொங்கல் செய்கிறோம். இன்னும் தண்ணி கொதிக்கலை, மூடி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி மீதி தண்ணியெல்லாம் அது இப்போ அடுப்பில் நல்லா தீ சூப்பராக எரியுது. இப்போ வந்து பொங்கல் வந்து கீழே ஊற்ற போது அந்த பாலும் அரிசி தண்ணி ஊற்றிருக்கிறது. இப்போ மூடியை திறந்துடலாம். அப்போ தான் பொங்கி ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா பொங்கி ஊற்றும் போது நல்லா இருக்காது. இப்போ பாருங்க, இப்போ அந்த டைமில் என் தங்கச்சிங்க, என் தம்பியோட ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து கோலம், என் தம்பி கரும்பெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தான். அவன் தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ பாருங்க, பொங்கி இவ்வளோ அழகா சூப்பராக ஊற்றுது. நீங்களே பாருங்க, பொங்கி இவ்வளோ அழகா வருது பாருங்க. இதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். இப்போ ஒரு கிண்டிடலாம். கிண்டிட்டு அரிசி போட்டுடலாம். இது வந்து 1 மணி நேரம் பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க. சிகப்பரிசின்றது கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால 1 மணி நேரம் நான் அரிசி ஊற வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச 1 கிலோ அரிசி போட்டுருங்க. அரிசி போட்டதுக்கு அப்புறமேல் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 300 கிராம் பாசிப்பருப்பு அதையும் ஊற வச்சுருக்கலாம். அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது சிகப்பரிசியில் செஞ்சுக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு.
அதுவும் மொத்த ஃபேமிலியோட இருந்து செய்யும்போது இன்னும் சூப்பரா இருந்தது. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி செய்யும்போது ரொம்ப செம்ம ஜாலி. தீ சூப்பரா எரிஞ்சிட்டு இருக்கு அடுப்புல. மண்பானையிலன்றக்கப்போ தீ நெறைய எரிஞ்சாதான் சூடு கரெக்டா வரும். இல்லன்னா வேகாது. அதான் நல்லா தீ எரியுது. அது என் தம்பி வந்து தீ வச்சுக்கிட்டு இருக்கான் கீழ. அங்க ஒரு தம்பி கோலம் போடுறான், இங்க ஒரு தம்பி தீ வைக்கிறான். அவ்வளவுதான் இப்ப பாசி பருப்பு போடுறோம். 300 கிராம் பாசி பருப்பு. நீங்க நார்மலான பாத்திரத்துல வீட்ல ஸ்டவ்ல கூட செய்யலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டும். எப்படி ஃபர்ஸ்ட் பொங்கி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த டைமும் வரும் இப்போ பொங்கி. இப்ப மூடி வச்சிருக்கோம். இப்ப இது கூட என்ன பண்ணுங்க, எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே அதுல கொஞ்சம் சால்ட் சேர்க்கணும். அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா எடுத்து குடுக்கும். இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் போல கொஞ்சமா வந்து சால்ட் போட்டுக்கோங்க. ஆ, அங்க பொங்கல் பொங்கிட்டு வரட்டும். நான் வந்து எ- இந்த வீடியோ எடுக்கும்போது எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கிராமத்துல இருந்து இப்படி பாத்தீங்கன்னா வயல் பாருங்க. இந்த வயல் வழியா தான் எங்களுக்கு வந்து காரே நாங்க போனோம். 2 சைடுமே வந்து வாழைத்தோப்பு வயல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. அவ்வளோ சூப்பரா இங்க பாருங்க எவ்வளோ வாழை மரம்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கி வருது. இப்ப அரிசிலாம் போட்டதுக்கு அப்புறம் பொங்குது. அவ்வளோ சூப்பரா பொங்கி ஊத்துது பாருங்க. பொங்கல் செய்யும்போது இந்த பொங்கி ஊத்துறத பார்க்க தான் ரொம்ப அழகா இருக்கும். அதாவது மண்பானையில செய்யும்போது இன்னும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நார்மல் பாத்திரத்துல செய்யறதுக்கு விட. இப்போ நீங்க ஸ்டவ்ல செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. நான் இப்ப அடுப்புல செய்யறதுனால கொஞ்சம் நெருப்பு கம்மியா வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பொங்கி ஊத்த ஊத்த வந்து அடுப்புல இருக்க தீ அணைஞ்சிரும். அப்புறம் அதுல இருக்க பால் எல்லாம் வெளியே போனா டேஸ்ட் கம்மியாயிரும். ஸோ கொஞ்சம் ஸ்டவ் இந்த மாதிரி பொங்கி ஊத்துன உடனே என்ன பண்ணீங்கன்னா, ஸ்டவ்ல செய்யறதா ஸ்டவ் சிம் வச்சிருங்க. அடுப்புல செய்யறதா கொஞ்சம் நெருப்பு கம்மியாக்கிருங்க. இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏன்னா அடி பிடிக்க கூடாது. அப்புறம் பொங்கல் இந்த பொங்குற இதுவும் கொஞ்சம் குறையும் கிண்டி விடும்போது. அதுக்காக தான். இப்ப என்னன்னா, இதுல நல்லா இந்த பாசி பருப்பும், பச்சை அரிசி சிகப்பு பச்சை அரிசி நல்லா குழஞ்சு வேகணும். இந்த வீடியோ பாருங்க. நாங்க கார் கொண்டு போனோம். எங்க 2 சைடுமே வந்து வாழைத்தோப்பு. அதுக்குள்ள ஒரு சின்ன ரோடு. இதுதான் வந்து அந்த ரோட்டுக்கு போற வழி. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த சைடு போம்போது. என்னமோ வாழைத்தோப்புக்கு நடுவுலயே போற மாரி இருந்துச்சு. நீங்க பார்க்கும்போதே தெரியும். அவ்ளோ அந்த இயற்கை சூழலோட தான் நாங்க அந்த எங்க வீட்டுக்கு போயிட்டு, அங்க நாங்க பொங்கல் வச்சோம். அவ்ளோ அழகா இருந்தது 2 சைடும் பார்க்கும்போது. எ எப்படியும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலேயே இந்த வாழைத்தோப்பு அப்படிதான் வந்துச்சு. உங்களுக்கே தெரியும் ரோடு அவ்வளோ சின்ன ரோடு தான். ஆனா 2 சைடும் அவ்ளோ நெறைய வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு அந்த மாரி தான் ஃபுல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணீங்கன்னா, அங்க பொங்கல் நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து 1 கிலோ நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா பாகு வெல்லம் கிடைச்சிச்சுன்னா, இன்னும் பொங்கல் நல்லா கலர் குடுக்கும். நான் அச்சு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா நுணுக்கிட்டு, இப்ப இந்த பொங்கல்ல போட்டுருக்கோம். நல்லா அரிசியும், பருப்பும் நல்லா குழஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றீங்கன்னா, வெல்லம் போடணும். இல்லன்னா அரிசியும், பருப்பும் வேகாது. முழுசு முழுசாவே ஆயிரும். வெல்லம் போட்டோனே வேகாது. அதுக்காக தான். இப்ப வந்து வெல்லத்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். அந்த வெல்லம் நல்லா கரையணும். நல்லா சின்ன சின்னதா நம்ம நுணுக்கி வச்சிருக்கத போட்டுருக்கோம். நல்லா கிண்டி விடுங்க. வெல்லம் நல்லா கரையணும் அதனால. இதுல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் செஞ்சது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியா செஞ்சோம். ஒரு பக்கம் தம்பி, இன்னொரு பக்கம் தங்கச்சிங்க, நெறைய தங்கச்சிங்க, அக்கா, அக்கா அதுவும் அந்த சைட் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அ இப்ப இது கூட வந்து ஏலக்காவ இடிச்சு ஒரு 8 ஏலக்காய் போல சேர்த்துக்கோங்க.
ஏன்னா வாசம் நல்லா வரணும் அதுக்காக தான். அந்த சைடு கோலம் போடுறத எங்க அக்கா, என் தங்கச்சிங்களும் என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து கோலம் போடுறதா, எங்க அக்கா பசங்ககிட்டயும் என் பையன்கிட்டயும் இருந்து காப்பாத்துறதே உங்களுக்கு பெரிய விஷயமாயிருச்சு. அந்த கோலத்தை காப்பாத்துறது அவ்வளோ பெரிய கலாட்டா ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமேலு காஞ்ச திராட்சை, இது ரெண்டும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் நெய்யில வறுத்து இதில் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நெய் ஒரு 50 கிராம் நெய் கிட்ட இதில் ஊற்றிக்கோங்க. நெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் என் தம்பி தான் பண்ணிட்டு இருக்கான், அந்த நெய் ஊத்துறது எல்லாம். ஒரு பக்கம் எங்க அம்மா, ஒரு பக்கம் தம்பி. அதான் இது இப்படி ஃபுல்லா எங்க ஃபேமிலி, எல்லாம் தங்கச்சி சித்தி எல்லாம் சேர்ந்து செஞ்ச பொங்கல். கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லா குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப மன நிறைவா சந்தோஷமா இருக்கும். நெய் ஊத்துற நெய் அப்படியே நல்லா உருகணும். எந்த அளவுக்கு நெய் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் நிறைய ஊத்துறோம். அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்புல இருந்து பொங்கல் பானையை இறக்கிடலாம். இறக்கிட்டு அங்க கோலம் ரெடியா இருக்கு. அந்த கோலத்துக்கு மேல வச்சுட்டு ஜாலியா சூப்பரா பொங்கலை சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. சும்மா போட்டுக்கலாம்.